சீதாபதி ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरणम जय जय राम राम हर हर नम पार्वती पतये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் சீதாராமனுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணத்தில் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷம் இல்லையா? பகவான் அந்த விக்னேஸ்வரனை வழிபட்டால், ஏன்னா பாகவத மகாத்மியத்திலே விநாயகர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயகர் வழிபாடு செய்துட்ட பிறகு தான் பாகவதமே தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் ஏன்னா அப்போ தான் விக்னம் இல்லாமல் நம்ம சங்கல்பம் பூர்த்தி ஆகும் என்பதனால் அப்படியேப்பட்ட விக்னேஸ்வரன் ஏகதந்த சரி அப்படியேப்பட்ட சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? வழியின்றி வேலவனும் துடித்தான், வள்ளியவள் கைப்பிடிக்க நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையை நினைத்தான், மறுகணத்திலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். அப்படியேப்பட்ட விநாயகரை நினைச்சதுனால வள்ளியை மணமுடித்தார் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியேப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷம், எல்லாம் நல்லா கொண்டாடுவீங்க. ஆனால் எத்தனை தேவதைகள் இருந்தாலும் ஒரு பெரிய மகாத்மாவுடைய அனுகிரகம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்படி அடியேன் ஒரு மகாத்மாவை சந்தித்தேன், பெரிய சித்த புருஷர், வாக்கில் பகவன் நாமா, ஆனால் அனவரதும் சொல்லிகிட்டு இருக்கார். ஆனால் அவரிடத்துல போனால், இப்போ சில மகாத்மாக்கள் போனால், அது மாதிரி மகாத்மா இடத்துல போனால் அவங்களாம் வருஷக்கணக்காக குளிக்காமல் இருப்பாங்க. ஆனால் கிட்ட போனால் ஒரு துர்கந்தமே இல்லை. அந்த மகாத்மா இடத்துல போனால் நல்ல வாசனை கமிழுது, அப்படி நல்ல வாசனை. அது எப்படி தான் தெரில. ஏன்பா ஒரு நாள் குளிக்கலன்னா கூட நம்ம அவங்க இடத்துல வாசனை எப்படி வரும்? அது ஒரு நாள் குளிக்கலான்னு தாங்க முடியல. ஆனால் அவங்க அதாவது பகவன் நாமா சொல்கிறவங்கள பார்த்தா அவங்க வெளிப்புறமாக சொல்கிறதில்ல, ஏதோ முணுன்னு சொல்கிறாங்க. அவரிடத்துல போனால் நல்ல வாசனை, கமகமன்னு நல்ல வாசனை, ஏதோ ஒரு வாசனை. அது எப்படியாப்பட்ட வாசனைன்னு சொல்ல தெரியல. அது ஏதோ ஒரு வாசனை, நல்ல வாசனை. ஆனால் அப்போ மகான்கள் இடத்துல போனால் எப்படி இந்த வாசனை வருது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி கிட்ட போனால் ஒரு வாசனை. ஆனால் அவர்களுடைய அந்த தெய்வீக நிலை
என்னை மௌனமாக்கிடுச்சு. அவங்க போனால் மௌனமாக இருக்கிறாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, மௌனம் மௌனம் மௌனம். அப்படியேப்பட்ட சித்த புருஷர்கள். ஆனால் பகவான் நாம உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை எப்படி இருக்கிறாங்க இது மாதிரி? எப்படி இவங்களாம் ஒன்றும் புரியல. சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி பசி தாகத்தை அடக்கி அப்படி இருக்கிறாங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த வாசனை அவங்களுக்குள்ளே எப்படி வருது, அது எங்கேருந்து வருது? எதனா சென்ட் அடிச்சுக்கிறாங்களா? எதுவுமே இல்லை, இயற்கையாகவே அந்த வாசனை வருது. கிட்ட போனால் அந்த வாசனை வருது. அப்படிப்பட்ட சித்த புருஷத்தில் அந்த வாசனை வருது. அப்படிதான் ஆச்சரியமாயிடுச்சு. சரி, இதுதான் தெய்வீக மனம் அப்படின்றது. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காமிக்கிறாங்க. அது எப்படி தான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக நடக்குது அந்த அதிசயம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உடனே நடத்தி காட்டுறாங்க. ஆனால் நம்ம இப்படி நம்ம நினச்சது அவருக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கு ஆச்சரியம். நம்ம நினச்சது அவருக்கு எப்படி தெரியும்? உடனே அதை நடத்தி காட்டுறாரு. அது எப்படி நடத்தி காட்ட முடியும்? அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். இந்த மகாத்மாக்களை நான் பார்த்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் பார்க்கும்பொழுது அந்த மகாத்மாக்கள்னால் இப்படி தான் இருப்பாங்களா? கண்ணுக்கு முன்னாடி அதிசயங்களை நிகழ்த்தி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு பின்னாடி வந்த ஒரு இடம் போகிறேன். ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு பரமசித்தர், அந்த மகாத்மா, அவங்க பார்த்தா என் பின்னாடி வந்திருந்தாங்க. அப்புறமா நான் சரின்னு சொல்லிட்டு நான் வேறு பாதையில் போய் நான் ஒரு இடத்துல போய் அங்கே போனால் அவங்க எனக்கு முன்னாடி போகிறாங்க. சரி, அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல நான் சாப்பிட்றதுக்கு இன்னொரு இடத்துல போனால் அந்த இடத்துல பார்த்தா எதிர வராங்க. எப்படி தொடர்ந்து அந்த மகாத்மா நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க? எப்படி இவங்க நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்க நம்மளுக்கு முன்னாடி வராங்க, நம்மளுக்கு முன்னாடி எதிர வராங்க? அதுவும் எப்படி இதெல்லாம் தோணும்? எங்கே மறைஞ்சாங்க, எங்கே தோன்றினாங்க, எப்படி எதிர வராங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அவரு கூட 2 சிஷ்யர்களும் இருக்கிறாங்க. அது எப்படி நடந்தது எனக்கு ஒன்றுமே இன்றைக்கி வரையும் கன்ஃபியூஸ். அது குழம்பி அது எப்படி நடந்ததுன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ அது இப்படி வந்திருப்பாங்களா, அப்படி வந்திருப்பாங்களா, இப்படி பண்ணி என்னென்னவோ நினச்சி பார்க்குறேன். ஆனால் குழப்பந்தான் மிஞ்சிச்சே தவிர, ஆனால் அதிசயமாக தான் இருக்குது. எனக்கு பின்னாடி வந்தவங்க அந்த மகாத்மா, ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ அந்த மகாத்மாவை பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நான் வேறு இடத்துல போனால் அந்த மகாத்மா அதே இடத்துல காட்சி அளிக்கிறார். அவர் கூட 2 சிஷ்யர்களும் காட்சி அளிக்கிறாங்க. அதே பார்த்தா அந்த சித்த புருஷர் உணரத்தில் போனவங்க உணரத்தில் சாப்பிட்லான்னு போனால் அந்த இடத்துல பார்த்தா இருக்கிறாங்க. அது எப்படி இருப்பாங்க? இது என்ன அதிசயம்? இது எனக்கு ஒன்றுமே தெம்படலை. அது என்ன பண்ணால் நான் ஆராய்ச்சி, இப்படி வந்திருப்பாங்களா, அப்படி வந்திருப்பாங்களா, இந்த வழியில் வந்திருப்பாங்களா, அந்த ஒன்றுமே புரிய மாட்டேது. மண்டை தான் குழம்புது. கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இதெல்லாம் சித்துக்களா? இது சித்தர்களுடைய விளையாட்டா? ஆனால் அதான் சொல்கிறேன், யார் எப்படி எத்தனையோ சித்தர்களை பார்த்துருக்கேன், மகாத்மாக்களை. ஆனால் அதான் சொல்கிறேன், இது மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும்போது அப்படியே பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். அவங்க இடத்துல பார்த்தா அசுத்தமாக இருப்பாங்க பார்க்க. ஆனால் ஜடாமுடியோட பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தா கெட்ட போனால் நல்லா வாசனை வரும். அவங்க இடத்துல துர்கந்தமே வராது. எத்தனையோ நாள் குளிக்காமல் இருப்பாங்க. அவங்க கிட்ட போனால் நல்லா வாசனை வரும். அது எப்படி தானே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, நமக்கு அவ்வளோதான் பாக்கியம். அவங்கள தரிசனம் பண்ணோமா அவ்வளோதான், அதில் போய் நேரணும். பேசவும் மாட்டாங்க, மௌனமாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நாம ஆவர்த்தி ஆகிண்டே இருக்கும். நாம ஆவர்த்தி செய்துன்னே இருப்பாங்க உள்ளுக்குள்ளே. சரி, அதெல்லாம் அப்படியே. ஆனால் இவர்களை பார்த்துட்டோம்னா அதே சிந்தனையாக இருக்கும். வேறு எந்த சிந்தனையும் வரவே வராது. நமக்கு முன்னாடி அதிசயங்களும் நடத்தி காட்டுறாங்க. நாம் என்ன நினச்சோமோ அது டக்குன்னு நடத்தி காட்டுறாங்க, கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. என்னடா இது எப்படா நடக்குது? சரி, ஓகே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இதெல்லாம் தெய்வீக ரகசியம்னு மட்டும் தெரியுதே தவிர இது புரிஞ்சிக்க முடியாது.
ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். அது ஒரு பெரும் பாக்கியம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல போனால் நாம் கையில் இருந்த சாப்பாடு, நான் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி போகிறேன்னா அதை வாங்கி சாப்பிட்றாரு அந்த சித்த புருஷர். அவர் யார்களையும் வாங்க மாட்டாராம். யார்களையும் வாங்காதவர் எங்களை வாங்கி சாப்பிட்டார். என்னடா இது அதிசயமாக இருக்குது. அப்படிலாம் யார்களையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. என்னமோ தெரில, உங்களை வாங்கி சாப்பிட்ற அவர் ஒரு சித்த புருஷர். அந்த மகாத்மாக்களை போனால் அவர் நமக்களை வாங்கி சாப்பிட்றாரு. ஒன்றுமே புரியல. நான் சாப்பிட்டு கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டுற மாட்டேன். அந்த மகாத்மா நமக்களை கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு நம்ம சாப்பாடு அப்படின்னா, அப்போ இதில் என்ன இருக்குது ஒன்றும் புரியல. மகாத்மாக்களுக்கு தெரியும் யார்களை வாங்கணும், யார்களை வாங்கக்கூடாது. மற்றெல்லாம் தேவடு காத்துன்னுருக்காங்க. அவங்கவுங்க என்னென்னவோ கொடுக்கறதுக்கு உணவு வகைகள், பல விதமான உணவு வகைகள் கொடுக்கறதுக்கு காத்துன்னுருக்காங்க. அவங்கள வாங்க மாட்டேன்றார். எங்களை கேட்டு வாங்கி சும்மா ஒரு பொங்கல் சரி வீட்டுக்கு போய் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த மகாத்மா தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அந்த பொங்கல் வாங்கி போகிறேன். டக்குன்னு அந்த மகாத்மா கொடுன்னு சொல்லிட்டு எங்களை வாங்கி சாப்பிட்டார். மொதத்தையும் ஆச்சரியமாயிடுச்சு. சரி, இதுதான் பகவானுடைய அம்சமாக சஞ்சரிக்கின்ற மகாத்மாக்களுடைய அற்புதங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் பார்த்துட்டு வீட்டில் வந்தோடனே ஒரு அதிசயம் நடந்தது. வீட்டில் வந்தோடனே ஒரு அற்புதம் நடந்தது. எப்படி இதெல்லாம் நடக்கும் ஒன்றும் புரியல. சரி, அதனால் மகாத்மாக்களுடைய தரிசனம் மட்டும் ஒரு பொழுதும் வீண் போகவே போகாது. அவர்களை என்னமோ, ஆனால் அவர்களை பார்த்துட்டா அவர்களை விட்டு நீங்கி வரணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. அங்கேயே மனசு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது. கொஞ்ச நாள் அவங்க கூடவே இருக்கலாம். பார்த்தா அழுக்கடைந்த உடலோடு இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க, குளிக்காம. ஆனால் நல்ல வாசனை, திவ்ய கந்தம் பேசுறது. ஆனால் பார்த்தா அவங்கள விட்டு வரத்துக்கு மனசே வரமாட்டேங்குது. வீட்டுக்கு போகலான்னா சரி போயிடலான்ட்டு 2 அடி எடுத்து வைக்கிறேன், மறுபடியும் அவரே பார்க்கணும் திரும்பி வந்துடுறேன். பாட்டுக்கு எங்கேயோ பார்க்குறாரு, ஏதோ பண்ணுறாரு, அப்படி தாடியை தடவுறாரு, அந்த பக்கம் திரும்புகிறாரு, அவ்வளோதான். அதனால் யாரும் எந்த மகாத்மாக்கள் எப்படி சஞ்சரிப்பாங்க, எங்கே வருவாங்க, நம்மளுக்கு எப்படி தரிசனம் கொடுப்பாங்க ஒன்றுமே புரியாது. ஆனால் நீ பகவத் பக்தி பண்ணுற இல்லையா, பகவன் நாம ராமநாமா சொல்கிற இல்லையா, பாகவதம் பாராயணம் பண்ணுற இல்லையா, நம்மளுக்கு சித்த புருஷர்கள் மகாத்மாக்கள் நம்மளை தேடி வருவாங்க. அது மட்டும் நிச்சயம். பகவானே குருவாக ஆசிரியிச்ச நமக்கு பல குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிது. ஒரு குருமார் இல்லை, பல குருமாருடைய ஆசீர்வாதத்தை நிறைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுதான் பகவானே குருவை ஆசிரிச்சதனுடைய பலன். பகவான் காட்டி கொடுப்பான். இன்னார் இடத்துல போக வேண்டும், யார்களை போகக்கூடாதுன்றதும் பகவானுக்கு தெரியும். யார்களை ஒன்று அனுப்பணுன்றதும் பகவானுக்கு தெரியும். யார் உங்களை வர வைக்கணுன்றதும் பகவானுக்கு தெரியும். எல்லாமே பகவானுக்கு தெரியும். நீ எங்கே போக வைக்கணுன்றதும் பகவானுக்கு அவன் சொல்கிறபடி தான் நடக்கும். நாம் நினச்சதெல்லாம் நிறைய நான் வேறு விதமானலாம் நினச்சேன். அதெல்லாம் தப்பானது போல் இருக்குது, அதெல்லாம் நடக்கலை. ஆனால் நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குது. அதுதான் பகவானுடைய செயல். அவன் யார்களை ஒன்று அனுப்பணும், இல்லை யார் உங்களை அனுப்பணும் அப்படின்றது பகவானுக்கு தெரியும். கரெக்டாக நடக்குது. அப்படியேப்பட்ட புண்ணியாத்மாக்களுடைய தரிசனம், அவர்கள் என்னை தேடி வர்றதும் நாம் அவரை தேடி போகிறதும், இதெல்லாம் எப்படி தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அங்கங்கே பல விதமான அதிசயங்களை பகவான் நிகழ்த்தும் போது பிரமிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்போ தான் அந்த பாகவத்துடைய மகிமை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ராமநாமத்துடைய மகிமை நம்ம புரியுது. நீ ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக நீண்ட காலமாக தொடர்ந்து நீ செய்துனே வந்தால் அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அது நம்மளுக்கு மகாத்மாக்களை காட்டி கொடுக்கும். பல அதிசயங்களை பண்ணும். 1 2ன்னு சொல்லிடலாம். பலன்னு சொல்லும்போது அதுக்கு எண்ணிக்கை இல்லாது. அது இன்னும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சின்ன விஷயத்துலலாம் அதிசயம் நடக்கும். சின்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி மிராக்கிள்ஸ்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு அப்போதைக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதை நம்ம எழுதி வைக்க போகிறதில்ல.
எத்தனை மனசில் ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் பல அதிசயங்கள் நடக்குதுன்னா நம்மளுக்கு சிலது ஞாபகம் இருக்கும், சிலது மறந்துடும். எத்தனையோ விஷயங்கள் நம்ம அதுக்குன்னு ஒன்று ஒன்றா எழுதி வைக்க ஆரம்பித்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம அந்த சோம்பேறித்தனம் எழுதி வைக்கிறது இல்லை. அதனால் ஒன்றும் புரிய மாட்டேது. சில விஷயத்த சொல்லவும் கூடாதுன்றாங்க, ரகசியமாக வச்சுக்கணுன்றாங்க. உனக்கு நடந்தது அந்த அதிசயம், அதை அப்படியே வச்சுக்க, அதை சொல்லாதுன்றாங்க. அதனால் சொல்கிறது இல்லை. அப்படின்னும் போது நான் எப்படி அதை மெமரியில் வைக்க முடியாது. அப்படியே மறந்து போயிடும். சொல்லாததுனாலே மறந்து போயிடும். அப்போ எழுதி வைக்காதனாலேயே அவ்வளோதான், அதுவும் மறந்து போயிடும். எத்தனையோ விஷயங்கள் இது இறைவனுடைய லீலைன்னு பார்த்துன்னு போகிறது தவிர வேறு என்ன சொல்லும் பார்ப்போம். அதனால் நாம் கடைப்பிடிக்கின்ற இந்த பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ ராமநாமமோ ஒரு பொழுதும் அது வேஸ்ட்டு கிடையாது. அதுக்குரிய பலன் நமக்கு தக்க நேரத்தில் அது கொடுக்கும் அந்த பலன். அப்போ தான் உனக்கு புரியும், ஆஹா நம்ம இத்தனை நாள் கடைப்பிடிச்சு வந்தோம் ஒரு விஷயத்தை, அது எதனால்ன்றது அப்போ புரியல, இப்போ பார்த்தா தெரியுது. பகவான் மகான்கள் ரூபத்தில் சஞ்சரிக்கிறார். பகவத்பிதா பாகவதாஸ் தீர்த்தபோதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதா. சகல புண்ணிய தீர்த்தங்களையும் பாவனமாக்குகின்ற மகாத்மாக்கள்லாம் பகவானுடைய ஸ்வரூபமே. பகவானே தீர்த்தபூதர்களாகிய மகான்கள் வடிவத்தில் சஞ்சரிக்கின்றான். ஹிருத்யந்தஸ்து இது கதாபிரதா, கதாதரனாகிய கதாதரனாகிய பகவானை ஹிருதயத்தில் தாங்கி சஞ்சரிக்கின்ற அவர்கள் உலகத்தையே பரிசுத்தப்படுத்துகின்றவர்கள். பாகவதார்கள். அந்த பாகவதர்கள் தீர்த்தபூதர்கள். மற்ற க்ஷேத்திரம் தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி, அதாவது என்னென்னா புண்ணிய க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் எல்லாத்தையும் பாவனமாக்கி கொண்டு சஞ்சரிப்பவர்கள். சாதாரண பாமர மக்கள் தங்கள் பாவங்களை கொண்டு வந்து க்ஷேத்திரங்கள்லையும் தீர்த்தங்கள்லையும் கழிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த பாவங்களை எல்லாம் மகான்கள் அந்த தீர்த்தங்களை பாவனமாக்கி அந்த க்ஷேத்திரங்களை பாவனமாக்கி இவர்கள் தங்கத்தான் அந்த பாவத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டு அது பகவதர்ப்பணம் பண்ணி விடுகிறார்கள். அவர்களும் பரிசுத்தமாகறாங்க, மற்ற க்ஷேத்திர தீர்த்தங்களையும் பரிசுத்தமாக்கி விடுகிறார்கள் இல்லையா? அப்படி தான் மகாத்மாக்கள் சஞ்சரிக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாகவதத்தில். அது நேரிலே பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது. நம்மளை பாவனம் ஆக்கிட்டாங்களே இவங்க, பல அதிசயங்களை பண்ணி நம்ம பகவத் பக்தியினுடைய நம்பிக்கையை திருடப்படுத்துகிறார்களே இவர்களுடைய செய்கையினால். அப்போ இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த சித்த புருஷர் மகான்களை பார்த்த உடனே, இந்த அதிசயங்களை பார்த்த உடனே யார் தான் நம்பாமல் இருப்பாங்க? கண்டிப்பாக பகவானை நம்புவான் இல்லையா? நம்பாமல் போக மாட்டான். அதான். ஆனால் எதோ ஒன்று கடைப்பிடிச்சாலும் அது கண்டினியூட்டி வேணும். எதையுமே ரெகுலராக கடைப்பிடிக்கும்போது நீ நம்பாமல் போ. பக்தியோடு பண்ணி, இல்லாட்டி பக்தி இல்லாமல் பண்ணு. ஆக மொத்தம் பண்ணிகிட்டே இரு. தொடர்ந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இரு. அது நீ நம்பிக்கை இல்லாமல் பண்ணால் கூட பரவாயில்ல, நீ பக்தி இல்லாமல் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆக மொத்தம் ஒரு விஷயத்தை நீ செய்துகிட்டே இருக்கணும்னு அதை தொடர்ந்து செய்யணும். அதை விடக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதமாக நம்ம செய்துனே வந்தோம்னாவே அதுக்கு ஒரு பலன் உண்டு. அதுக்கப்புறமா அது உங்கள் சுபாவமாக மாறிடுச்சுன்னா அந்த செய்கையை, இப்போ நாம சங்கீர்த்தனமோ பாகவத பாராயணமோ என்னால் விட முடியாது அப்படின்னு சுபாவமாக போச்சுன்னா அது உங்களால் விட முடியாது. அது விட்டால் என்னமோ உங்களுக்கு கை ஒன்ற மாதிரி இருக்கும், உயிரை போன மாதிரி இருக்கும். அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம். இப்போ நம்ம எப்போ தெரியுமா தவறுறோம்? இப்போ நாம் கடைப்பிடிக்கிற இந்த வழியை விட இப்போ யோக மார்க்கம், தியான மார்க்கம், இப்போ சித்தர்கள் நான் சொன்ன மகாத்மாக்கள் தர்ஷனம் கழிச்சது எல்லான்னு, மகாத்மாக்கள் தர்ஷனம் கழித்து அவங்க பல யோக நிலைகளை கடைப்பிடிப்பாங்க. வாசி யோகம், ஹட யோகம்னு சொல்லக்கூடிய பல விதமான யோகம் கிடைப்பாங்க. அந்த வழியில் நம்ம தாவணும்னு நினைக்கிறோம் பாரு, அங்கே தான் நம்ம தவறுறோம். நீ எந்த ராமநாமா சொல்லியிருந்து எந்த பாகவத பாராயணம் பண்ணியிருந்ததுனால உனக்கு இந்த சித்த புருஷர்கள் இந்த மகாத்மா தர்ஷனம் கிடைச்சதோ அதையே கடைப்பிடிக்கணும். அவர்கள் வேறு வழி யோக வழி கடைப்பிடிக்கிறாங்கன்னா அந்த யோக வழி நம்ம உடனே தாவிடக்கூடாது. மகாத்மாக்கள் தான் அவங்க வேறு யோக நிலையில் இருக்கிறாங்க, ஓகே. ஆனால் தரிசனம் பண்ண வச்சது, அவங்கள தரிசனம் பண்ண வச்சது நீ சொன்ன இந்த ராமநாமம் தானே, நீ படித்த இந்த பாகவதம் தானே, நீ கும்பிட்ட இந்த ராமர் கிருஷ்ணரும் தானே, இந்த பாகவதம் தானே, இந்த பாகவத தர்மம் தானே.
அப்போ அதை விடக்கூடாது. அதையே பற்றி கொண்டு இருந்தால் இந்த தர்ஷனம்லாம் நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா, இந்த அதிசயங்கள்லாம் நடந்தது இல்லையா, நடக்கும். சரி, அப்போது அவர்கள் பற்றியா இது ரொம்ப வசதியாக இருக்கே, பல அதிசயங்கள் நிகழ்த்துது, அதனால் அதில் தாவிடலாம், நம்ம பாகவ தர்மத்தை விட்டுடலாம், ராமநாமத்தை விட்டுடலாம், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசி யோகம், தியான யோகம் அதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம அந்த சித்த புருஷர்கள் பெரிய மகாத்மாக்கள் இவங்க அப்படின்னு நம்ம தாவரம் பற்றியா அங்கே தான் நம்ம கோட்டையை விட்டுரும். இந்த அதிசயங்கள் நிகழும், அற்புதங்கள் நிகழும், பலவிதமான மிராக்கிள்ஸ் பண்ணுவாங்க மகாத்மாக்கள். நான் இல்லைன்னு சொல்ல, அவர்கள் வழி கடைப்பிடிக்கிற வழின்றது ரொம்ப கஷ்டமான வழியாக இருக்கும். நாம் அதனால் நம்ம இந்த வழியில் இருக்கும்போது தானே அவங்களுடைய தரிசனம் கிடச்சிது, அவங்களுடைய அனுகிரகம் கிடச்சிது. அப்போ அவர்களிடத்தில் பார்த்தா துர்க்கந்தம் வீசலை, நல்ல மனம் வசுது அப்படின்லாம் நம்ம எல்லாத்தையும் கண்டு கொண்டோம், எல்லாத்தையும் பார்த்தோன்னா கூட இதெல்லாம் எதெல்லாம் கிடச்சதுன்னா நீ சொல்கிற ராமநாமம் பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த மகான்களை பகவான் காட்டி கொடுக்குறான். இதுதான் விஷயமே தவிர உடனே அவர்கள் வழியில் தாவில்லாமா, அவர்கள் யோகம் சித்தி அஷ்டமா சித்தி அது இதெல்லாம் பண்ணுறாங்களே, யோகம்லாம் பண்ணுறாங்களே, வாசி யோகம்லாம் அதை நம்ம பண்ணலாமான்னு அப்படி பண்ணக்கூடாது, அப்படி மாறிடக்கூடாது. அவரில் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டுப்பா யோகிகள் மகாத்மாக்கள், அவரில் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டுப்பா. அவர்களும் சில நாமங்களை சொல்கிறாங்க, அவரில் முணுமுணுத்துனுக்காங்க, அந்தரங்கமாக சொல்கிறாங்க நாமத்தை, அவ்வளோதான். நாமத்தை அதே தான் மந்திரங்களை உச்சரணம் பண்ணியிருக்காங்க. சில பேர் சிவ மந்திரத்தை சொல்லுவாங்க, நம சிவாய் நம சிவாய் நம சிவாய்னு சொல்லுவாங்க. சில பேர் ஹரி ஹரி சொல்லுவாங்க, சிவசிவன்னு சொல்லுவாங்க, எதனா ஒன்று சொல்லுவாங்க. அவங்க ராம 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 கூட சொல்லலாம், சொல்ல முடியாது. இல்லை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் கூட சொல்லின்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு நாமத்தை அவங்க சொல்லின்னு இருக்காங்க, அவ்வளோதான். ஏதோ மந்திரத்தை உச்சரிச்சுன்னு இருக்காங்க, நம்மளுக்கு அது கேட்காது சரியா, மௌனமாக உச்சரிச்சுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு அதில் சித்தி பெற்றிருப்பாங்க. அதனால் பலவிதமான மகாத்மாக்களை நம்ம பார்க்க முடியும் வெளியில். எதனால்னா நீங்கள் சொல்கிற ராமநாமத்தினால, நீங்கள் படிக்கிற பாகவத்தினுடைய அனுகிரகத்தினால, பகவானுடைய அனுகிரகத்தினால பல விதமான மகாத்மாக்களை பார்க்க முடியும். அந்த பல விதங்களில் இருக்கிற மகாத்மாவை அந்தந்த மகாத்மா கடைப்பிடிக்கிற வழியை நம்ம தாவிட முடியாது. நம்ம கடைப்பிடிக்கிற வழியிலேருந்து அப்படி தாவிட்டால் நாம் மறுபடியும் அடிக்கடி வழியில் மாற்றினே இருந்தால் அது சரியில்லை. மறுபடியும் நாம் என்ன பண்ணுவோம், குழப்பத்தில் ஆழ்ந்துடும். நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய தபஸானது குறைஞ்சிடும். அதனால் நாம் எந்த ஒரு வழியை கடைப்பிடிக்கிறோமோ அந்த ஒரு வழியை விட்டு பாதையை மாற்றவே கூடாது. அந்த வழியிலே இவங்களாம் நம்மளை தேடி வருவாங்க. இந்த சித்த புருஷர்கள் மகாத்மாக்கள் எல்லாமே இந்த அதிசயம் எல்லாமே பல அதிசயங்கள் நடக்கிறது எல்லாமே தன்னாலே தேடி வரும். அஷ்டமா சித்திகளும் தேடி வரும். இந்த ஒரு ராமநாமா சொல்கிறதுனாலேயே இந்த பாகவதம் படிக்கணும். அதில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறியான்றது பரீட்சை. இதெல்லாம் இந்த அதிசயங்கள்லாம் காட்டினா இப்படிப்பட்ட மகாத்மாக்கெல்லாம் தரிசனம் பண்ணால் டக்குனு பாதையை மாற்றிடுறியா அப்படின்னு உனக்கு பரீட்சை. ஆனால் பாதையை மாற்றக்கூடாது. நாம் கடைப்பிடிக்கிற எப்போதும் சொல்கிற அதே ராமநாமம், அதே பாகவத பாராயணம், அதே ராமாயண பாராயணம் அதிலே இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் மாற்றக்கூடாது. இதுலேருந்து தானே உனக்கு அதெல்லாம் கிடச்சிது. அப்போது இதுவே ஃபாலோ பண்ணு. இல்லை நான் வாசி யோகம் பண்ணுறேன், அவங்க சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கிறேன், அதை பண்ணுறேன். அவங்க அது மாதிரி அடிக்கடி மந்திரங்களை மாற்றுறது, நாமத்தை மாற்றுறது, அவங்க வாசி யோகம் பண்ணுறது, நம்மளும் வாசி யோகம் பண்ணுறது, அதெல்லாம் கூடாது. அவர்கள் வழி வேறு, நம்மளுடைய வழி வேறு. ஆனால் சேரும் இடம் ஒன்று தான். அவங்களும் பகவான் அடைய போகிறாங்க, நம்மளும் பகவான் அடைய போகிறோம். அவ்வளோதான், புரிஞ்சுக்கணும். அதனால் தன்னாலே பகவானு கேட்டால் நம்மளுக்கு எல்லா மகாத்மாக்களையும் பலவிதமான மகாத்மாக்களை தரிசனம் பண்ண வைப்பான். பலவிதமான மிராக்கிள்ஸ் பகவான் பண்ணுவான். ஆனால் நம்ம ஒரே ஸ்டடியாக ஒரே வழியில் இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்போது இது எவ்வளோ பேருக்கு இந்த அதிசயங்கள் நடந்திருக்கும். நான் சொல்கிறது எனக்கு மட்டும் நடந்ததில்லை. எவ்வளோ பேருக்கு பக்தி பண்ணுறவங்களுக்கு, பகவான் நாமத்தை சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி வழிகள், இது மாதிரி மகாத்மாக்களுடைய தரிசனம்லாம் கிடச்சிருக்கும். பலவிதமான மிராக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும், பல அற்புதங்கள் நடந்திருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் நம்ம கடைப்பிடித்த ஒரே வழியை நம்ம மாற்றக்கூடாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். பகவானை விட்டு விலகக்கூடாது. அதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கணும். எவ்வளோ பெரிய அதிசயங்கள் நடந்தாலும் நாம் ஆரம்பத்தில் எதை கடைப்பிடிச்சோம் அதனுடைய பாக்கியத்தினால்தான் அதெல்லாம் நம்ம பார்க்குற பாக்கியம் கிடச்சிக்குது. அவ்வளோதான். அந்த கண்டினியூட்டியை விடக்கூடாது. கண்டினியூட்டி தான் சிறந்த தபஸ்.
கண்டினியூட்டியை விடவே கூடாது. சரி, அதை விட்டு நம்மளால் இருக்க முடியாது. அது நம்மளுக்கு சுபாவமாக மாறி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செயல்படுவோம். அப்போது பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னா வெறுமனே பாராயணம் பண்ணுறவங்களுக்கு அப்படி ஒரு தேஜஸ் பிரகாசிக்குது. அது எப்படி தான் தெரில. அவங்க அர்த்தம் உபன்யாசம் எதுவும் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, வெறும் பாராயணம், பாகவத ஸ்லோகங்களை வெறும் பாராயணம் பண்ணினே இருக்காங்க. அது அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு தெரில. அதில் அவங்க பேரானந்தத்தில் திளைக்கிறாங்க. இப்போது அர்த்தமாக ஒரு கதை சொன்னால் தானே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ என் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போது ஒரு பாகவத பாராயணம் பண்ணுறோம், மூலப்பாராயணம் பண்ணுறோம். மூலப்பாராயணம் பண்ணினோடனே அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு அது வியாக்கியானம் பண்ணி உபன்யாசம் கேட்டால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும். பாகவதம் படித்ததுக்கு அர்த்தமாக. ஆனால் எப்படிங்க இந்த பாருங்க, அர்த்தமே தெரிய மாட்டேங்குது, அர்த்தமே படிக்க மாட்டுறாங்க. வெறும் மூலப்பாராயணம் மட்டும் படித்து அதில் அவ்வளோ சுகம் இருக்குன்றாங்க. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி இந்த அனுபவம் ஏற்படும்? இப்போ சில பேர் வெறும் ராமநாமம் சொல்கிறாங்க, ராமநாமத்துடைய பெருமை கூட பேச மாட்டாங்க. வெறும் ராமநாமம் சொல்கிறதுலையே அவ்வளோ சௌக்கியம் இருக்குதுன்றாங்க. அதே மாதிரி பாகவத பாராயணம்னா அந்த ஸ்லோகத்தை வெறும் ஸ்லோகத்தை அவங்க உபன்யாசம்லாம் கேட்க மாட்டேன்றாங்க. உபன்யாசம் போது டக்குன்னு எழுந்து போயிடுறாங்க. ஆனால் பாராயணம் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக உட்காடுறாங்க. பாராயணம் மாத்திரம் அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்க பாராயணம் பண்ணுறாங்க, பாராயணத்தை மாத்திரம் பண்ணுறாங்க. அவங்க எந்த ஒரு உபன்யாசமும் கதை எதுவும் கேட்கறதில்ல. ஆனால் பாராயணம் மாத்திரம் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு அவ்வளோ சௌக்கியம். அவங்க கேட்டால் இதில் இதை விட பெரிய சௌக்கியம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அது எப்படி இருக்கும்? அது எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் பாராயணம் பண்ணுவேன், உபன்யாசம் பண்ணுவேன், இல்லை உபன்யாசங்களை கேட்பேன். இதுதான் என்னுடைய வழி. ஆனால் ஏன்னா கதை கேட்காமல் இருக்க முடியாது. கதையில் பகவானுடைய பெருமைகள்லாம் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். வெறும் மூலப்பாராயணம்பா. அது எப்படி வெறும் மூலப்பாராயணத்தில் என்ன இருக்குதுன்னா தபஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் சுவை எப்படி இருக்கும்? வெறும் மூலப்பாராயணம் பண்ணுறதுல எப்படி சுவை இருக்கும்? அது எப்படி பண்ண முடியுது அவங்களால கதை கூட கேட்காம? எப்படி அதில் ருச்சி இருக்குது? அதான் கேட்குறேன். எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது? கொஞ்ச நேரம் பாராயணம் பண்ணாவே அப்படியே நம்மளுக்கு தொண்டத்தெல்லாம் வற்றி போயிடுது, ரொம்ப கஷ்டமாயிடுது, ஸ்டெமினா இருக்க மாட்டேங்குது. ஆனால் இவங்க பாடுறதுனால வாழ்நாள் முழுதும் பார்த்தா வெறும் பாராயணத்துலேயே வாழ்நாள் முழுதும் கழிக்கிறாங்க. அப்படி ஒரு பிராமணர்கள் நான் பார்த்துருக்கேன். அவங்க பார்த்தோன்னா வெறும் உபன்யாசம்லாம் வேணாப்பா, உபன்யாசம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை, நான் பாராயணம் பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும் அப்படின்னு வெறும் பாராயணம் மட்டும் பண்ணுறாங்க. பாகவத பாராயணம் 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 அவ்வளோதான். அதுதான் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட மகாத்மாக்களையும் பார்த்துருக்கேன். அதான் சொல்கிறேன், நான் பார்த்தது என்னென்னா பலவித மகாத்மாக்களை நான் பார்த்துருக்கேன். பலவிதமான மகாத்மாக்கள். அவங்களுக்கு அதுவே அவங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நினைக்கிறேன். அந்த மூலப்பாராயணமே அவங்களுக்கு எல்லா விதமான ஆனந்தத்தையும் கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்ல திருப்தியாக இருக்குது. இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைன்றாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளெலாம் கதை இருக்கணும்பா. நம்ம பாகவதத்தை விட்டால் ராமாயணம் பாராயணம் பண்ணுவோம். பாகவதமே இல்லை, ராமாயணம் பாராயணம் பண்ணுவோம். ராமாயணம் விட்டால் மறுபடியும் பாகவதம் பாராயணம் பண்ணுவோம். எல்லாமே தான் பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்ம கதைகளை பேசுவோம். கதைகளை பேசினா தான் சுவையாக இருக்கும். இது என்னுடைய ருச்சி. இது நம்மளுடைய சில பேர் இது மாதிரி கடைப்பிடிப்பாங்க. ஆனால் கதை கூட வேணாமா, வெறும் மூலமாராயணம் மட்டும் போதுமா? அது எப்படி இருக்க முடியும்னு தெரில. ஆனால் அவங்க அப்படி ஒரு தேஜஸ்விகளாக அனவரதம் பாராயணம் பண்ணிட்டு கண்ணீர் மல்க அவங்களுக்கு புரியும் போல் இருக்குது சில விஷயங்கள்லாம். அப்படி அதில் அப்படி பிரமிச்சு இதை விட பேரானந்தம் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வெறும் மூல பாராயணம். அது எப்படி தான் இருக்க முடியுமோ தெரில. இப்படி சில மகாத்மாக்கள் வாழ்ந்துருக்காங்க. நான் அவங்களோடலாம் சத்சங்கம் மேற்கொண்டு இருக்கிறேன். கதைன்னா கேட்க மாட்டாங்க. கதை இப்போ இல்லைப்பா பாராயணம் இருக்குப்பா, நான் பாராயணம் பண்ணேன்ப்பா அப்படின்ட்டு அவங்க பாட்டு பாராயணத்துக்கு போயிடுறாங்க. அவரும் அவருடைய மனைவி அந்த மாமாவும் 2 பேரும் பார்த்தா அந்த பாராயணத்தில் தான் இருக்கிறாங்க. உபன்யாசம்லாம் கேட்க மாட்டாங்க, பாராயணம் மட்டும்தான். அந்த பாகவத பாராயணம் அவ்வளோதான். என்ன தான் இருக்கோ தெரியல. அது இத்தனையும் நம்மளுக்கு பார்த்தா இந்த ஸ்லோகம்லாம் படிக்கிறதுக்கு கடமடா ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ரொம்ப நெருடலான ஸ்லோகம்லாம் வேறு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இப்படி சில மகாத்மாக்கள்
இன்னும் சில பேர் பார்த்தா ராமநாமம், அந்த ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மாம்பழம் பெரியவாளாக இருக்காருன்னா அவர் கதைலாம் சொல்ல மாட்டார். பாகவத கதை, ராமாயண கதை அதெல்லாம் படிக்க மாட்டார். தொடர்ந்து ராமநாமம், ராம 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 ராம. அந்த ராமநாமமே இரவும் பகலும் ஜபம். அதையே கீர்த்தனம் பண்ண, அதை பற்றி அந்த ராமநாமம் எந்த பேசுறதுக்கு அதை பேசுறதுக்கு அடியில் ராமநாமம் சொல்லலாம் அப்படின்வார். அந்த பூஜை பண்ணாலும் அந்த பெட்டகம் இருக்குது இல்லையா, ராமண பெட்டகம், அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ராமநாமம் கற்பூரம் தீபம் பண்ணி அந்த போதேந்திர சுவாமி சத்குரு மகாராஜ்க்கு ஜெயின்னு சொல்லி ஆரம்பித்து ராமநாம் சத்தியகின்ற வரையும் முடித்து அந்த தியான ஸ்லோகம் முடித்து அடுத்தது ராமநாமம் கற்பூரம் ஆரத்தி எடுத்து கற்பூரம் ஏற்றி உடனே ராமநாமம் தொடங்குவாங்க. நடுவில் எந்த பேச்சும் கிடையாது. முடிகிற வரைக்கும் ராமநாமம் சொல்லி தான் முடிப்பாங்க. அது தீபாவளி அதுதான் லாஸ்ட்டில் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியது தான். என்னென்னா ராமநாமத்தில் ஆரம்பித்து ராமநாமத்தில் முடிக்கிறது. நடுவில் எந்த பேச்சும் கிடையாது, வீண் பேச்சு எதுவுமே கிடையாது, வெறும் நாமம். அது என்னப்பா சுவையை கொடுக்கணும்னா அதுதான் தபஸ். அப்போ அவர் எவ்வளோ பெரிய பிரதிஷ்டெல்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய எவ்வளோ யாத்திரைகள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருக்காரு தெரியுமா. பெரிய பெரிய சாதனைகளை புரிஞ்சிருக்காரு அவர். அந்த ராமன் நாமம், வெறும் அந்த ராமா, அந்த 2 அக்ஷரம் கொண்ட ராமான்ற நாமம் அவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வச்சிருக்கு மாம்பழம் பெரிய இடத்துல பார்த்தோம். அப்போ என்ன இருக்குது அதில்னா அதுதான் கண்டினியூட்டி. ஒரே விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் நான் சொல்கிறேன்னா அவங்க பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். என்ன மாதிரி ஆள்லாம் இப்போ நான் பாகவதம் படிப்பேன், ராமநாமம் சொல்லுவேன், ராமாயணம் படிப்பேன், நம்ம சதுரடைஞ்ச மாதிரி. ஆனால் இதை விட்டு வேறு எதுவும் போக மாட்டேன், இந்த ஒரு விஷயத்துலேயே இருக்கிறோம். ஏன்னா பாகவதம் பாராயணம் பண்ணணும், அதே பாகவத கதையும் பற்றி பேசணும், கதையும் படிக்கணும், கதையும் கேட்கணும் அப்படின்ற ஆசையுடையவன் தான் நான். ஆனால் இதெல்லாம் வேணான்றாங்க சில மகாத்மாக்கள். வேணாம், எனக்கு கதையும் வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு பாகவத பாராயணம் மட்டுமே போதும், மூலப்பாராயணம் மட்டுமே போதும், அதே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சில பேர், சில மாமா மாமிங்க. அது என்னதான் இருக்குதுன்னே தெரில. ஆனால் அவங்க பார்த்தா சரளமாக படிக்கிறாங்க, பிரித்து அழகாக படிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தான் அது சகஜமாக சரளமாக படிக்கிறாங்க. ஏன்னா எத்தனை தடவை பாராயணம் பண்ணியிருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கண்ட கசமாலெலாம் பார்க்குறோம் இல்லையா, எல்லாத்தையும் கண்டதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி மகாத்மாக்கள் இடத்துல போயிட்டோம்னா அடித்து துவைச்சித்துடும் நம்ம மனசை பரிசுத்தமாகிடும். சங்கதோஷ ஹராஹிதே அப்படின்ட்டு பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த துஷ்ட சங்கத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை ஹரணம் பண்ணிவிடுவாங்க, மொத்தத்தையும் அரிச்சேத்துடுவாங்க இந்த மகாத்மாக்களை தர்ஷனம் மாத்திரத்தினாலே. தர்ஷனாதேவ சாதவா, இப்படிப்பட்ட மகாத்மாவை தர்ஷனம் பண்ணலாம். நம்ம கண்ட கசமங்களில் பார்க்கறது எதுலேயும் ஈடுபடுறோம் இல்லையா, இந்த உலக வாசனைகளே அற்று போயிடும். இப்படிப்பட்ட சித்த புருஷர்களை நான் சொல்லக்கூடிய இப்படி நாமத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு வருவர்கள, பாகவத பாராயணம் மூலப்பாராயணம் மாத்திரம் பண்ணக்கூடியவர்கள, இப்படிப்பட்ட மகாத்மாக்களை தர்ஷனம் மாத்திரத்தினாலே நம்ம சித்தத்தில் உள்ள தோஷங்கள்லாம் எல்லாமே கழுவி தள்ளிடும். அவ்வளோ விசேஷம் இந்த மகாத்மாக்களை தர்ஷனம். அதான் சொல்கிறேன், இவங்களெல்லாம் பகவான் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கானே, இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது எதனால்னா பகவானே குருவை ஆசிரிச்சதுனால்தான். என்றைக்கு நான் இவ்வளோ மகாத்மாக்களை தரிசனம் பண்ணி வச்சேன் பகவான், யாரையும் குருவாக எடுத்துது என்ன, எல்லோரும் குருமார்கள் தான், எல்லோரும் பகவான் தான். அந்த ரூபத்தில் பகவான் எனக்கு காட்சியளிக்கிறான், அந்த மகாத்மாக்கள் வடிவத்தில். அப்போ எனக்குன்னு பிரதானமாக இருக்கக்கூடிய பகவான் தான் குரு, அதுலேருந்து மாற்றமே கிடையாது. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பகவானே தான் குரு. ஆனால் எல்லா மகாத்மாக்களுடைய எல்லா மகாத்மாக்களோடும் பழகியிருக்கேன், எல்லா மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறேன். அவங்களுடைய அந்த தபஸையும் நான் பார்த்துருக்கேன் நேரில். அவங்களால பண்ணக்கூடிய அதிசயங்களையும் மிராக்கிள்ஸையும் நான் நேரில் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றும் பிரமிப்பாக இருக்கும்.
அப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஒவ்வொரு கொள்கைகளை அப்படி கடைப்பிடிக்கும். ஒருத்தர் பார்த்தா பகவானுடைய படத்தை மட்டுமே பார்த்துக்கின்னு அதனால் தபசித்தி அடைந்து அவருக்கு ஜனங்கள் நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க. அவருக்கு பார்த்தா அப்படி ஒரு கவர்ச்சி, அப்படிப்பட்ட ஆகர்ஷண சக்தி அவர்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, பகவானுடைய படத்தை மட்டும்தான் பார்த்துனே இருப்பார் அவர். அதுவே அவருக்கு தபசாகி போச்சு. மௌனத்தை கடைப்பிடிப்பார் அவர், ரொம்ப பேச மாட்டார். எல்லாம் நினச்ச பகவான் இவங்களையெல்லாம் சந்திக்க வச்சானே நமக்கு. நான் பகவானே குரு ஆசிரிச்சதுனால பகவான் என்ன குறை வச்சான்? பகவான் இப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் சந்திக்க வச்சு அவரோடலாம் பழக வச்சு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தானே நினச்சி நான் ஆச்சரியப்படுறேன். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கும், அதையே தொடர்ந்து விடாத அதையே தபஸாக நம்ம கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு தபசக்தி, அதுக்கு ஒரு பலன் உண்டு. அது பெருசாக வெடிக்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு, இதுக்கு இவ்வளோ சக்தி இருக்குதா இந்த தர்மத்துக்கு அப்படின்னு. உண்மை தான், அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. சரி, ஓகே. ராம 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 ராம. நம்ம விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவீங்க, எதுக்கு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு? ஏதோ எனக்கு தோணின அனுபவத்தை சொல்லிட்டேன். ராம 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 ராம. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் பேசினா எல்லாத்தையும் வளரிடுவேன், நிறைய ரகசியங்கள்லாம் வெளிப்பட்டுரும். இல்லை, ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். எல்லாருமே அதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு வழியை கடைப்பிடிக்கிறோம்னா அந்த ஒரு வழினாலேயே உங்களுக்கு மற்ற எல்லா வழிகளும் உங்களுக்கு தெரியும். அந்த மற்ற வழியில் இருக்கக்கூடிய மகாத்மாக்களுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்காக சொல்ல வரேன். அவருடைய அனுபவங்களும் உங்களுக்கு எப்படி சாதனைகளை அனுஷ்டானம் பண்ணுறாங்க, பலவிதமான அனுஷ்டானங்கள் இருக்குது, பலவிதமான வழிபாடு, பக்தி மார்க்கத்திலே பலவிதமான வழிபாடுகள் இருக்குது. சில பேர் சிரவணம் பண்ணுறது, கீர்த்தனம் பண்ணுறது, சில பேர் மூலப்பாராயணம் பண்ணுறது, சில பேர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, இப்படி பலவிதமான பஜனைகள், சில பலவிதமான அபங்கங்கள் பாடுறது, இல்லை தோடைமங்கலம் இது பஜனை சம்பிரதாயம் முறைப்படி பாடுறது, சில பேர் என்னென்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பாராயணம் பண்ணுறது, அதில் அர்த்தங்களை எடுத்து சொல்கிறது. இப்படி பக்தியிலேயே பல விதமான பக்தி, பல விதமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஆழ்வார்களை பார்க்குறோம். இப்போ பாசுரங்களை பாராயணம் பண்ணுற அப்படியேப்பட்ட பக்தர்களை பார்க்குறோம். அதே சமயத்தில் அவங்களை பஜனை பண்ணுற, கீர்த்தனை பண்ணுற அப்படியேப்பட்ட பக்தர்களை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரே ஏகநாமத்தை தொடர்ந்து ஜெபிக்கிற அப்படியே ராமநாமத்தை அது மாதிரி ஜெபிக்கிற அப்படியேப்பட்டவங்கள பார்க்குறோம். சில பேர் எல்லாத்தையும் கடைப்பிடி பாகவத பாராயணம் மாத்திரம் படிக்கிறவங்கள பார்க்குறோம். சில பாகவத கதையை மாத்திரம் உபன்யாசம் பண்ணுறோம், கதை மாத்திரம் பற்றி பேசுகிறவங்கள பார்க்குறோம். அப்போது பாகவத மூலப்பாராயணம் உபன்யாசம் ரெண்டுத்தையும் கடைப்பிடிக்கிற அப்படியேப்பட்ட மகாத்மாக்களையும் பார்க்குறோம். ராமாயணத்தை பாராயணம் பண்ணுற மகாத்மாக்கள் ராம் பக்தரில் பார்க்குறோம். எத்தனை விதமாக பார்க்குறோம். குருஷீட சம்பிரதாயத்தில் இருக்கிற இஸ்கான் டிவோட்டிஸ் அது ஒரு விதமாக இருக்கும். அவங்க கடைப்பிடிக்கிற வழிமுறைகள் ஒரு விதமாக இருக்கும். அந்த வழிமுறைகளையும் பார்க்குறோம். இப்படி பகவான் எத்தனை தர்சனம் நம்மளை காமிச்சு கொடுத்துருக்கான், எவ்வளோ மகாத்மாக்கள் இடத்துல நம்மளை அனுப்பிச்சு வச்சுருக்கான். அவரிடத்துல பல விஷயங்கள் நாம் எவ்வளோ கேதர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதனால்? நான் பகவானே குரு ஆசிரிச்சதுனால தான் கிடச்சிது. நான் அப்படி தான் நினைப்பேன். பல இடத்துல போனோடனே அங்கங்கே பெருசாக இருக்குது, நம்ம கடைப்பிடிக்கிறத ரொம்ப வசதி அப்படின்னு நினச்சி நான் தாவிட மாட்டேன், அந்த வழிக்கு போயிட மாட்டேன். அந்த வழிகளை காண்பிச்சு கொடுத்த பகவானை நினச்சி ஒரு நன்றி சொல்லுவேன். பகவானே, இது மாதிரி இப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் தரிசனம் பண்ண கொடுத்தே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராமா அப்படின்னு ஒரு நன்றி சொல்லுவேன். பகவானே குரு ஆசிரிச்சது, அந்த குருநாதருக்கு நமஸ்காரம், நன்றி. அப்படி ஏன்னா இப்படியாப்பட்ட அதிசயங்களை பகவான் உணர வைக்கிறானே, அதுதான். நமக்கு இந்த பாகவதம் போதும், பகவத் கதை, பகவான் நாம சங்கீர்த்தனம், அது போதும், அவ்வளோதான். சித்த வழி யோக வழியெல்லாம் அதெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கிற, அது அவங்களுக்கு அது உகந்தது, நம்மளுக்கு அது நம்மளால் நம்மளுக்கு அது சக்தி இல்லைப்பா, அவ்வளோதான். அப்படி உதவிட்டு இருந்தான். நான் கடைப்பிடிக்கிறதே எனக்கு போதும், பகவானே குரு, அவள்தான். அப்படி ஆசிரிச்சிருந்தா இது இந்த ஒரு வழியே கரெக்டாக கடைப்பிடிச்சா போதுமானது, அவள்தான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இதனாலேயே நம்மளுக்கு எல்லாருடைய தர்ஷனம் கிடைக்கும், எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாத்தையும் பார்க்குற ஒரு பாக்கியத்தையும் பகவான் கொடுப்பான். அது போதும், அவ்வளோதான். அதனால் யார் எந்தெந்த இடத்துல இருந்துருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்துக்குன்னே பக்தி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பல இடத்துல போய் அலைஞ்சி அப்புறமா மனசை குழப்பிக்கிட்டு இதுவா அதுவான்னு
மதில் செவத்தில் இருக்கிற பூனை மாதிரி அதில் இதில் தாவிண்டு அடிக்கடி மனசை மாற்றிண்டு அடிக்கடி வழிகளை மாற்றிண்டு முறைகளை மாற்றிண்டு அடிக்கடி வந்து சாதனைகளையும் மாற்றிண்டு அடிக்கடி நம்ம பேதபாரத்தை காட்டிடலாம். பேதபாரத்தை காட்டிடலாம். ஏக பக்தர் விசிஷ்யதே, ஒரே வழியில் இருந்தது எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக பார்த்துட்டு போகிறது பெஸ்ட். அதுதான் சொல்ல வந்தேன். எவ்வளோ சித்த புருஷர் மகான்களை பார்த்துருக்கேன். நல்ல வாசனை பேசும். அப்படியேப்பட்ட பெரிய மகாத்மாக்களை ருத்ராட்சங்கள் அணிந்து திருநீர் அணிந்து கொண்டு அப்படி பார்த்தா மகா பிரகாசமாக சிவபழமாக இருப்பாங்க. அப்படியும் பார்த்துருக்கேன். சில பேர் சித்த புருஷர்களாக ஒன்றுமே எந்த நெத்தியில் எதுவும் அணிய மாட்டாங்க, கருத்து ருத்ராட்சம்லாம் எதுவும் இல்லை. அப்படியே பார்த்தா சின்ன ஒரு கோமனை மட்டும் கட்டிண்டு அப்படியே துண்டை கட்டிண்டு அப்படியேப்பட்ட ஒரு மகாத்மாக்களையும் பார்த்துருக்கேன். எத்தனையோ விதமான மகாத்மாக்களை பார்த்துருக்கேன். இப்போ நான் சொன்னாலே ஒரு மகாத்மா பார்த்தேன் வழியில். அவர் வந்து என்னென்னா என் கையிலேருந்து இந்த பொங்கல், வடகறி, சாம்பார், பொட்டலங்கறி அப்படியே வாங்கி சாப்பிட்டார். அப்படிப்பட்ட மகாத்மாக்களும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கொடுக்குற பாக்கியம் பெரும் பாக்கியம் எனக்கு கிடச்சிது, கொடுத்துட்டு வந்தேன். அது மாதிரி சரி. ஆக மொத்தம் நம்ம எந்த வழியில் இருக்கோமோ அந்த வழியை விடாமல் கடைப்பிடிக்க தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரி. ராம 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 ஸ்ரீராம சிங் की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, सकल साधुमणि की जय. राम 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 राम.